எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு புது வருஷம் பிறந்தாச்சு. 2018 எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி முதல்ல எப்போதுமே நம்மளுக்கு புது வருஷம் அப்படின்னாக்க ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். அந்த ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கிட்டு சேர்ந்தால் எப்படி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்காக, அதாவது மேங்களூரியன் ஸ்பெஷல், மேங்களூரில் இந்த டிஷ்ஷுக்கு மனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரிசி அல்வா அப்படின்னு பேர். இந்த அரிசி அல்வா எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கப், அரை மூடி தேங்காய் துருவியது, வெள்ளை துருவல் 3/4 கப், நெய் தேவைப்படும் அளவு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், குங்குமப்பூ 2 சிட்டிகை, முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, கிஸ்மிஸ் திராட்சை சிறிதளவு. தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு இல்லையா? இப்போ எப்படி பண்ண சொல்கிறேன். பச்சரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதோட தண்ணியை முழுவதும் வடிச்சிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறப்போ அதிகப்படியான தண்ணி ஊற்றினீங்கன்னா அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் அளவு ரொம்ப முக்கியம். 1/2 கப்பு பச்சரிசியும் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 3 to 3.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணீர் தேவை. இப்போ 1/2 கப்பு அரைக்கிறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு இதோடு சேர்த்து கரைக்கிறதுக்கு தேவை. இப்போ அரைச்சி விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இதோட தேவையான அளவு நீங்கள் மிக்சியில் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவிட தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு வரணும். நீங்கள் ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அரிசி பழசாக இருந்தால் 3 வரைக்கும் சேர்க்கலாங்க. அரிசி சின்னது புதுசாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். வெள்ளை துருவல் அளந்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வானிலையில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா இதை சேர்த்து நம்ம கிளறலாம். இதை பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது மேங்களூர் ஸ்பெஷல்ஸ் எல்லாம். மேங்களூரியன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு மனே அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி தேங்காய் 2 சேர்த்து அரைச்சி செய்கிறது. இதில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குங்க. நிறைய அந்த காலத்தில் பண்ண டிஷ் தான். நம்ம நிறைய பேர் இப்போ பண்ணுறதுக்கு தெரியறதில்ல. இது எல்லாருமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இந்த வானலியில். இது முந்திரியை வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக திராட்சை சேருங்க. நம்ம எப்போவுமே ஒரு 1 டிஷ் குக்கரி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தனியாக திரும்ப இன்னொரு வானலி வச்சு வறுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. முதலையே வறுத்து கிணத்துல எடுத்துட்டாக்க அதுக்கப்புறமா நம்ம இதே வானலியிலே நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை சேர்க்கலாம், பனம் சர்க்கரை சேர்க்கலாம். இல்லை நீங்கள் எதுவுமே இந்த வெள்ளம் வேண்டாம்னாக்கா சர்க்கரை போட்டு பண்ணலாம். சர்க்கரை போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ வெள்ளம் அந்த காலத்தில் முதல்ல, அதாவது ரொம்ப பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ரீஃபைன்டு சுகர் எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வெள்ளை சர்க்கரை தான், அந்த வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இருந்து செய்கிற ஒரு ஹல்வா தான் இது. இப்போ இது பாருங்கள், முந்திரி வறுபட்டுருச்சு, திராட்சை சேர்த்துறேன். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம். நம்ம இதை கரைச்சி வச்சதை இதில் சேர்க்க போகிறோம். இதோட வெல்லமும் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டு இதை ஊற்றலாம். வெல்லம் கொஞ்சம் நீங்கள் துருவல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இதை அரைக்கிறப்போ கடைசியாக அரைச்சி கூட எடுத்துடலாம். கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி, இது ஸ்டார்ச் தானே, ரைஸுங்கிறது நத்திங் பட் ஸ்டார்ச் செல்ஸ். அந்த ஸ்டார்ச் செல்ஸ் இந்த தேங்காய் பால் அந்த வெல்லம் அது கரைஞ்சது அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு களி மாதிரி, ஒரு கூழ் மாதிரி ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அது அதிகமாக நெய் பிடிக்காது, இதுக்கு கொஞ்சமாக தான் நெய் பிடிக்கும். இது யார் வேணால் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதிகப்படியான நெய் இல்லாமல், ரொம்ப ரிச்சாக இல்லாமல்
அது என்னன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதுமே அரிசியும் தேங்காயும் ஒன்று சேரப்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஹல்வா மொத்தத்தையுமே நம்ம வந்து ஒரு 7 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அது கெட்டிப்பட ஆரம்பிக்கிறப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். குங்குமப்பூ வந்து இதுலேயே கொஞ்சம் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல நிறத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருந்தது அந்த காலத்தில். இதில் வந்து புழுங்கலரிசி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து இட்லி புழுங்கலரிசி இருந்ததுனாக்கா பச்சரிசிக்கு பதிலாக அதை உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க, அது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கூழ் மாதிரி அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதில் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு அதிகப்படியான நெய் பிடிக்காதுன்னு சொன்னேன். இப்போ இதுவே பாருங்கள் நல்ல ஒரு மணம் வருது. தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். மொத்தமாகவே 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. அதுவே பாருங்கள் அப்படியே வெந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். வானலியில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதில் வந்து வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையில் பாதி அளவு இதில் சேர்த்துக்கலாம். மீதி பாதியை மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது பார்த்துங்க நல்ல மணமாக வந்துடுச்சு. ஓரங்களை விட்டு வந்துடுச்சு. நெய் விட்டது வந்து நல்ல பளபளன்னு தெரியுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ இதை வந்து பரிமாறு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து அல்வா மாதிரி கிண்ணத்தில் வந்து ஸ்பூன் போட்டுட்டு கொடுக்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பண்டிகைக்கு வேணால் இதை செய்யலாம். இந்த மீதி இருக்கிற முந்திரி திராட்சை மேலே அரிசி அல்வா, அதாவது அரிசி தேங்காய் பால் அல்வான்னு சொல்லலாம். மனே இது வந்து தயாராகிடுச்சுங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புது வருஷம் வந்து எல்லாருக்குமே, அதாவது செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த ஒரு டிஷ்ஷு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற கொஞ்சம் அல்வாக்கு பதிலாக வீட்டில் நிறையா செய்யலாம். அரிசி அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். அடுத்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்றைக்கி வந்து புத்தாண்டு பிறந்தது அந்த ஸ்பெஷல் எபிசோட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல வந்து நம்ம பார்த்தது ஒரு ஸ்வீட், அதாவது அரிசி அல்வா. இப்போ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பால் சோறு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சீனி சம்பல். பால் சோறு சீனி சம்பல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பால் சோறு செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/2 கப், தேங்காய் பால் 3/2 கப், பால் 1/2 கப், உப்பு 1/4 தேக்கரண்டி, மெலிதாக சீவிய வெங்காயம் 200 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, எண்ணெய் வதக்க தேவையான அளவு. ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலில் இப்போ வந்து நீங்கள் பார்த்த இன்க்ரீடியன்ஸ் வந்து பால் சோறு சீனி சம்பல். இதில் பார்த்தீங்கன்னா பால் சோறுங்கிறது வந்து காமனாக வந்து சிகப்பு அரிசியில் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணுவாங்க. எது வேணாலும் பண்ணலாங்க. நிறைய தேங்காய் பால் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து இறக்குவாங்க. இது வந்து நம்ம பொங்கல் மாதிரி தான் வந்து, ஆனால் வந்து முழுவதுமாக தேங்காய் பால்லையே வேகணும். இதுக்கு வந்து சம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான சம்பல் பண்ணுறாங்க. அதில் வந்து சீனி சம்பல் அப்படிங்கிறது வந்து வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது. நிறைய விதமான சம்பல், அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த சீனி சம்பல் வந்து நம்ம வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிள். அதனால் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த அரிசியை கழுவிட்டு அதுக்கு வந்து 3 மடங்கு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து வாணலியில் போட்டு தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கிறேன்.
இது வேக வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து குழைவாக வேகணுங்க. நிறைய பிடிக்கிற அளவுக்கு தேங்காய் பால் போடலாம். ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி. இந்த அரிசி நான் அங்கேருந்தே கொண்டு வந்தது. நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு எந்த அரிசிக்கு எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவு மாதிரி சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் பாலையே இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வேகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வெறும் பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் சீனி சம்பல் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம பால் பொங்கலெல்லாம் செய்கிற மாதிரி தாங்க. ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வானலியில் இல்லைன்னா வந்து குண்டானில் போட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 hour அந்த மாதிரி ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர்ஸ் நம்ம இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் பாலும் குறைவாக பிடிக்கும். ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சீனி சம்பல் அப்படிங்கிறப்ப வந்து சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணணும். அந்த கேரமல் செய்த சர்க்கரை தான் இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். இதோட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், உப்பு, அதாவது இனிப்பாகவும் இருக்கும், உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வந்து முதல்ல வந்து எந்த வானொலி செய்கிறீங்களோ அந்த வானொலியை வந்து சூடு பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழுப்பு நிறமாக மாறும், கேரமலைஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் அந்த பழுப்பு நிறமாக மாறணும். இதையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து நல்லா பழுத்தது சிகப்பு கலரில் இருக்குமே அந்த மிளகாயையும் சம்பல் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து லெமன் கிராஸ் யூஸ் பண்ணுவாங்க. லெமன் கிராஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாகவும் கிடைக்கும். அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வினிகர் சேர்ப்பாங்க. வினிகரு, உப்பு, காரம். அதுக்கு வந்து அந்த மிளகாயை வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதோடு வந்து தகுந்த அளவு உப்பு, லெமன் கிராஸு, அந்த வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சு கிளறி கொடுத்தாக்க நம்மளுக்கு ஒரு சாஸ் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுங்க. அந்த மாதிரியும் நம்ம வந்து பரிமாறலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது சுகர் உருக ஆரம்பிச்சிடுச்சு. இதோடு நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கேரமல் சேர்த்துக்கிறப்போ அந்த வந்து கொஞ்சம் அந்த இனிப்பு சுவையை கொடுக்கும் இந்த வெங்காயத்துக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு தூணாக்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக தூவிக்கோங்க. அதிகமாக தூவினா அதிகமாக தண்ணி விட்டு வந்துடும். இதுக்கு வந்து நான் வந்து துருவியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா துருவிக்கலாம். இது வந்து நான் வந்து சிப்ஸ் துருவதில் வந்து நல்ல மெல்லிஸாக சீவிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயமாக தெரியும். துருவிட்டிங்கன்னாக்கு வந்து அப்படியே ஒரு முத்தை மாதிரி தெரியும். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அத்தன்டிக்காக பண்ணுறப்ப வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொஞ்சம் நிறைய மாறுதல்கள் இருக்கிறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. இந்த வெங்காயம் வந்து வதங்குறப்பே இந்த இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயே விடலைங்க. இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் நிறத்தில் வரணுங்க, சிவக்க வரணும். அந்த ப்ரௌன் நிறத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தகுந்த அளவு உப்பு காரம் சேர்த்து இறக்குனாக்க இந்த சீனி சம்பல் தயார். இதில் ஒன்றுமே கிடையாது, உப்பு காரம் இந்த வெங்காயம் இதுதான் வந்து இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன். மிளகாய் சம்பல் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ருசியை கொடுக்கும், இதுக்கு வந்து தனி ருசியை கொடுக்கும். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் நிறமாக மாறணும். அதுக்கப்புறமா அதோட வந்து தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பால் சோறு தயாராகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஜெயா டிவி அரிசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அரிசுவை நேரம். சுத்த சேவம் தெவிட்டாத சுவை. இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த பால் சோறில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் காரமும் இனிப்பும் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சமாக தக்காளி விழுத்து போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இதை கிண்ணத்தில் எடுத்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தேங்காய் பால் பூரா அப்சார்ப் ஆகிடுச்சு.
இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்ற ஊற்ற அப்சார்ப் ஆகுங்க. நல்லா குழைவாக இருக்கணும். கொஞ்சம் வெறும் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காது. ஹாஃப்னாக்கா அதுக்கு அளவுக்கு அந்த பாதி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா இது கெட்டிப்படும். பொதுவாக இதை பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமாகவும் பண்ணுறாங்க. நம்மளுடைய விருப்பம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுறவங்க தான் அதிகம். உடனே கட் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் ஆற ஆற கட் பண்ண முடியும். இல்லை மற்றபடி வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லைங்க. தேங்காய் பால்லையே வேகணும். அங்கே வந்து தேங்காய் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. தினமுமே வந்து தேங்காய் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நல்ல குழம்பா வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மோல்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டிஸ்பிளேக்கு வைக்கலாம். நம்ம வீடுங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் பேக்கிங் மோல்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம வந்து தனித்தனியாக வந்து அவங்களுக்கு விரும்புகிற அளவுக்கு கொடுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சமாக எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் பூச்சிக்கோங்க. இலங்கை ஸ்பெஷல் பால் சோறு சீனி சம்பல் தயார். இன்னைக்கு நீங்கள் புது வருடம் பிறந்ததும் 2 ஸ்பெஷல் டிஷ் செய்ய கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இதில் முதல்ல நான் செஞ்சு காமிச்சது அரிசி அல்வா. இது எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம். பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அதோட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டு வெள்ளை துருவலை அதோட சேர்த்துக்கணும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து ஒரு தட்டில் எடுத்துருங்க. அதே வாணலியில் இந்த கரைச்ச விழுதை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது கெட்டிப்பட்டு கொஞ்சம் பளபளன்னு சொல்லிட்டு வரும். அந்த நேரத்தில் நம்ம குங்குமப்பூ, ஏலக்காய் தூள், நெய் தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் வந்து அது நல்லா வெந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பாதி அளவு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. பரிமாறும் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற திராட்சை முந்திரியால் அலங்கரித்தா உங்களுக்கு அரிசி அல்வா தயார். ரெண்டாவதாக நான் செஞ்சு காமிச்சது வேட்டு நாட்டு உணவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பால் சோறு சீனி சம்பல். பால் சோறு செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அதோட 2 அல்லது 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வாணலியில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால் சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷம் கலந்து விட்டு கெட்டிப்பட்டதும் இறக்கிட்டு நீங்கள் வந்து பரிமாறினாக்க தயார். இதுக்கு சீனி சம்பல் செய்கிறதுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சர்க்கரை பழுப்பாக மாறினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக லேசாக உப்பு தூவிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு சீனி சம்பல் தயார். இப்போ வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மிச்சம் மீதி இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலத்து ஸ்பெஷல். அதாவது இதுக்கு வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்ணெய் புட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து தினமுமே வந்து இதை வந்து வாங்கி சாப்பிட்றவங்க உண்டு. இது வந்து எப்படி வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனாக ஆச்சுனாக்க இட்லி மாவு அரைக்கிறப்போ உளுந்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உளுந்து வந்து காணாமல் இருக்குது. அப்போ வந்து இட்லி அரிசி வந்து அதிகமாக இருக்குன்னு தோடுறப்போ அந்த அரைச்ச விழுதை கொஞ்சம் எடுத்துட்டு அதோடு வந்து
இட்லி அரிசி அரைச்ச விதை சேர்த்து அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தால் அப்படியே ஒரு கூழ் மாதிரி கெட்டிப்படும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி அப்படியே வாயில் போட்டால் வழக்கிட்டே போகும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நெய் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தூள் இந்த மாதிரி முந்திரி பருப்பு எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா நல்ல பளபளன்னு வந்து கெட்டிப்படும். அது ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு தட்டில் போட்டாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே அது நிற்கும். வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இந்த வெண்ணெய் புட்டு செஞ்சது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் தான். ஆனால் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த குகை சைடில் வந்து தினமுமே அதை விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் உங்களுக்கு 3 செக்மெண்ட்டும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து அடுத்த வாரமும் தவறாமல் பாருங்கள் அரிசுவை நேரத்தை. உங்களுக்காக இதே மாதிரி நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.